நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அரசியல் வானிலைகள் எப்படி இருந்தாலும், விமர்சன கணைகளை யார் எப்படி வைத்தாலும், நடுநிலையாளர்கள் பார்வையில் ஒரு ஆட்சி 4 ஆண்டுகளை முடித்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு ஆட்சிகள் எப்படி இருக்கிறது? பரவலாக தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகள் குறித்த பெரிய விமர்சனம் மக்களிடையே இல்லை. ஆனால் எப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பதவியேற்ற நாள் முதல் வாரத்திலிருந்தே அஜிடேட்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய விமர்சனங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்து கொண்டே இருக்கும். இது இப்பொழுதல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த அஜிடேட்டிவ் பாலிடிக்ஸ் விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது இந்த 4 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் செய்திருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் என்ன இருக்கிறது, ஒரு 8 மாத கால ஒரு வலுவான தலைமை இல்லாத இடைவெளியிலும் எப்படி ஆட்சி தொடர்ந்தது, இப்பொழுது மீண்டும் அந்த தலைமை பொறுப்பேற்கிற நிலையில் இந்த 4 ஆண்டு அதிமுக ஆட்சி குறித்து பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் அவர்கள், வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேராசிரியர் தீரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். நான் உங்கள்கிட்டேருந்து வரேன் வீரபாண்டியன், உங்கள் பார்வை என்ன இந்த 4 ஆண்டுகள்? எப்பொழுதுமே ஒரு அரசு பெற்ற ஜனநாயகத்தில் விமர்சிக்கிற போது அதனுடைய நல்ல அம்சங்களும் இருக்கும், அதுக்கு எதிர்மறை அம்சமும் இருக்கும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இந்திய அரசியலில் தனிப்பட்ட முறையில் குரோத விரோதங்களை மனதில் வைத்து விமர்சனங்கள் செய்வதில்லை. அந்த மரபோ அந்த பண்பாடோ அந்த பழக்கமோ எங்களுக்கு மிக அந்நியமானது. அரசியல் தான், கொள்கை வழிதான். அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதுமே நாங்கள் ஒரு ஜனநாயக இயக்கமாக தான் பார்த்துருக்கிறோம். ஒரு தொழிலாளர் பிரச்சனை வருகிற போது, அரசா தொழிலாளர்களாக இருக்கிற போது நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தொழிலாளர்கள் பக்கம் நிற்போம். பிரச்சனைகள் அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிப்பது எதிர்ப்பது என்பது. அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5 ஆண்டும் நிறைவடையணும்னு தான் ஜனநாயகத்தில் நாங்கள் விரும்புகிறோம். மக்கள் தீர்ப்பது. ஒன்று நல்ல அம்சங்கள் இருக்குது இந்த அரசு. இந்திய மாநிலங்களே பின்பற்றக்கூடிய நல்ல அம்சங்கள் இருக்குது. ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னாக்கா, குறிப்பாக சமூக நல திட்டங்கள், சேம நல திட்டங்கள், இந்த மருத்துவம், கல்வி, உணவு சம்பந்தமாக ஏழைகளுக்கு போய் சென்றடைகிற திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள். அதில் என்ன யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த கணினி தர்றது, மிதிவண்டி தர்றது, குழந்தைகளுக்கான பாட புத்தகங்கள், காலணிகளிலிருந்து அவர்களுக்கு நல்லாடை தர்றது, மருத்துவங்களில் ரொம்ப எட்ட முடியாத ஒரு ஒரு வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே உரிய மருத்துவம் என்கிற நிலை மாறி ரொம்ப உயர்ந்த தொழில்நுட்பங்களும் ஏழைகளுக்கு தர முடியும் அப்படின்னு அந்த அந்த மருத்துவ காப்பீடு திட்டங்களாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் யாரும் எதிர்க்க முடியாது. ஒரு சிறப்பான திட்டம். இன்னொரு விஷயம், நீங்கள் உங்கள் பார்வையிலே பார்த்தால் பொதுவாகவே பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது என்பது 91 காங்கிரஸ் அரசிலிருந்து பின்பற்ற வந்திருக்கிறது. நீங்கள் பாரதிய ஜனதா குறித்து கூட இப்போ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்பது, பொதுத்துறை நிறுவனங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசி வருகிறீர்கள். ஆனால் இந்த மருத்துவ காப்பீட்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தால், சென்ற ஆட்சியில் அந்த மருத்துவ காப்பீடு என்பது ஸ்டார் இடிஏ என்கிற தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த காப்பீடு என்பது எல்லோருக்கும் பலனடைவது ஒன்று, ஆனால் அது யார் மூலமாக பலனடைகிறது? பொதுத்துறை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மூலமாகத்தான் வருகிறது, தனியாருக்கு போகவில்லை என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நல்லது. அதே போல நெய்வேலியில் அந்த பங்குகளை அரசு ஏற்றது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். இப்படியும் சொல்ல முடியும். இந்த உணவுலாம் அந்த சாதாரண ஏழைகள் நிறைந்திருக்கிற சென்னை ஒரு பிரம்மாண்டமான நகரம் என்றாலும் ஏழைகளை உள்ளடக்கிய நகரம் தான் அது. அந்த பசி நேரங்களில் போய் ரொம்ப குறைந்த விலைக்கு உணவு பண்டங்கள்லாம், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். இதெல்லாம் நல்ல அம்சங்கள். ஆனால் விமர்சனமும் இருக்கு, அது சொல்லுங்க. ஒன்றுமில்லை, இதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சமூக பதற்றத்தையே அவங்க உருவாக்கிட்டாங்க. அப்போது அந்த நேரங்களில் அரசாங்கம் ஒரு அமைதிக்கு தான் முயற்சி பண்ணாங்க, சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருப்பதற்கு தான் முயற்சி செய்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்திருக்க வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள், விருப்பம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல சலுகைகள் செஞ்சுருக்கிறாங்க. அது ரொம்ப மஸ்ட், அவசியம். கடும் பனி, மழை, வெயிலில் அவங்க செய்கிற பணி இருக்குது பாருங்கள், அது சாதாரண விஷயமானதல்ல.
அவங்க குடும்பங்களுக்கு நல்ல குடியிருப்பு வேணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல எதிர்காலம், எல்லா வசதியும் செஞ்சு தரட்டும் நம்ம கூட சொல்லலை. ஆனால் காவல்துறையினோட உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்து மட்டுமல்ல, அது மனநிலை அணுகுமுறை பொறுத்தும் இருக்கு. IPS, IAS, IFS இந்த அரசு வடிவம் இருக்கிறது. ஆனால் இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். men may come and men may go, but the administration and bureaucracy remains. ஆட்சிகள் மட்டும் மாறுமே தவிர அந்த புரியோக்ரஸி, அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ஒரு அதிகாரி வந்து விட்டால் அவர் இத்தனை ஆண்டுகள் பணி செய்து விட்டு தான் அவர் ஓய்வில் போகிறார். அந்த அவருடைய மனோபாவம் மாறுதல் என்பது கட்டாயம் வேண்டும். அதே சமயம் அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும். சென்னை நகருக்கு சென்ற ஆட்சியின் போது ஒரு மாநகர ஆணையர் வந்தார், கமிஷனர். நான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இது வரமல்ல, எனக்கு ஒரு சாபம் என்றார். ஏன் என்று கேட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்து நான் சென்னை மாநகர கமிஷனராக இருந்தால் அது எனக்கு வரம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் வந்தால் அது எனக்கு சாபம் என்றார். ஏன் அப்படி சொன்னால் என்றால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ ஒரு சாதாரண அந்த கட்சியின் உறுப்பினர் அட்டை வைத்திருப்பவர்களெல்லாம் காவல்துறை அதிகாரிகளை ஃபோனில் பேசுகிற மொழியை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே பொறுத்தவரையில் கமிஷனராக யார் வந்தாலும் கொடுக்கப்படுகிற முதல் உத்தரவு, சமூக தீங்கிழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னை கேட்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி, பெயரை சொல்ல விரும்பவில்லை, பல உதாரணங்களை சொல்ல முடியும். இங்கே எதிர்க்கட்சி விமர்சனம் என்று ரெண்டு விதமாக பார்க்கலாம். இடதுசாரி கட்சிகள் வைக்கிற விமர்சனம் என்பது வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிற விமர்சனம் என்பது வேறு. திமுகவிற்கும் அதிமுகவிற்கு வித்தியாசம், இங்கே காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படலாம், அங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் தலையீடு இருக்கும். உதாரணத்திற்கு சென்ற ஆட்சியில் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சம்பவம், சட்டக் கல்லூரியில் ஒரு சம்பவம். அதுபோன்ற சம்பவங்களை நீங்கள் அதிமுக ஆட்சியில் பார்க்க முடியாது. இன்னொன்று, 96 2001 வரை நீங்களெல்லாம் சதா சர்வகாலமும் தமிழ்நாட்டையே சுற்றி வருகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். 96 2001 தென் மாவட்டங்களில் நிலவரம் எப்படி இருந்தது? ஜாதி கலவரங்களால் பீடிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் கண்டும் காணாமல் இருந்தது. அதிமுக அரசை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கும், நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல சட்டம் ஒழுங்கும், இது போன்ற ஜாதி கலவரங்களுக்கு இங்கே இடம் இருக்காது. ஆனாலும் இதில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், அண்ட் அவர் சொல்லுகிற பார்வைக்கும் அதில் என்ன, அதில் இருக்கிற நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் குறை இருந்தாலும் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லலாம். பொதுவாக 2011 மூன்றாவது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தமிழகத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை உருவாக வேண்டும் என்ற சுலோகத்தான் முன்னெடுத்தாங்க. மற்ற கூட்டங்களில் பேசுகிற போதுமே மக்களால் நான், மக்களுக்காக நான் என்கிற கருத்தையும் முன் வச்சு தான் அவங்க இந்த ஆட்சியை தொடங்கினாங்க. பொதுவாகவே ஒரு அரசாங்கம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திவிட்டு அப்புறம் தான் வளர்ச்சி திட்டங்கள் நோக்கி போகணும். அதுதான் அடிப்படை. இது இந்த பசி பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேணும் அப்படிங்கிறதான் ஒரு தலைவர்களுடைய ஒரு ஆட்சியின் தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அது நிச்சயமாக இவரிடம் முழு அளவில் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் விலையில்லா அரிசி, விலையில்லா பொருட்கள். தொடர் சொன்னது மாதிரி நிறைய இடங்களில் இந்த அம்மா உணவகம், அம்மா குடிநீர் போன்ற எது அத்தியாவசியமோ அதை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற முறையில் தான் இது போன்ற பல்வேறு திட்டங்களை அவங்க அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. இது பெரும்பாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை தான் பெற்றிருக்கிறது. தோழர் சொன்னாங்க இது மாதிரி காவல்துறையினுடைய அணுகுமுறை அப்படின்னு. நீங்கள் அதுக்கு ஒரு சரியான காரணம் சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது இருந்ததை விட இந்த ஆட்சியில் சட்டம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு காவல்துறை உயரதிகாரிகளும் காவலர்களும் நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க.
தவறுகள் என்று பார்க்குற பொழுது இந்த குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல்ங்கிற மாதிரி கடந்த காலங்களை விட இப்போ குறைவாக இருக்கிறது. இன்னொன்று, ஆட்சி நிர்வாகம் என்பது அந்த தலைமையினுடைய போக்கு. நீங்கள் சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மாறி போனாலும் கூட அந்த அதிகார வர்க்கம் அப்படியே இருக்கணும். அவர்களை செயல்முறைப்படுத்துகிற, அவர்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து அவர்களை செயல்படுத்துகிற அந்த தலைமையினுடைய அந்த தலைமை பண்பு என்பதும் அந்த ஒரு கமாண்டிங் பவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அணுகுமுறை வந்து மாண்புமிகு அம்மா அவர்களிடம் இருக்குங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் வந்து, ஒரு புறம் தனியார் மயம் என்று போய் கொண்டிருக்கும்போதே நீங்கள் இந்த 4 ஆண்டு சாதனைகளை பார்க்கும்பொழுது, இந்த அம்மா உணவகம், திராவிட முன்னேற்றக் கழக சின்னம் பொறித்த ஆட்டோ ஓட்டுகிற ஓட்டுநர் கூட நான் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா, நானே என் மனைவி 2 குழந்தைகளுக்கு எனக்கு 100லேருந்து 150 ரூபாயாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் வேணும். இது வந்த பிறகு காலையில் நான் அழைத்து கொண்டு போய், ஏன்னா வீட்டுக்கு பார்சல் கொடுக்க மாட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு போனால் எனக்கு செலவு குறைகிறது என்று சொல்கிறவர். அது மட்டுமல்ல, நீங்கள் பல நகர்ப்புறங்களில் இருக்கிற இந்த அம்மா உணவகங்களை பார்த்தால் ஏழைகள் மட்டும் அங்கே போவதில்லை. கணவன் மனைவி ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிற கணவன் மனைவி 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை கொண்டு போவது. இன்னொன்று, நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேச சட்டக்கல்லூரி வளாகம் 6 மாதத்தில் 100 கோடி ரூபாயில் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு பொறியியற் கல்லூரி, இது தவிர தோட்டக்கலை கல்லூரி அரசு மெதுவாக தனியாரிடம் போய் கொண்டிருந்தே இருக்கும்போதே இப்பொழுது அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் வர துவங்கிவிட்டது. நீங்கள் சொன்னீர்கள் என்எல்சின்றது ஒரு மிகப்பெரிய, அதில் உள்ளே புகுந்து அதை எடுக்கவில்லை என்றால் நம் நிலைமை என்னவாகிருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொன்னீங்க உயர்நிலை கல்வின்னு சொன்னீங்க. இப்போ ஏறத்தாழ கடந்த 50 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இந்த அண்மை காலத்தில் மட்டுமே 12க்கும் மேற்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. உயர்நிலை கல்விக்காக கல்வியினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது. நிறைய பாடத்திட்டங்கள் வந்திருக்கிறது. பெண்கள் உயர்நிலை கல்வி இடைநிற்றல் நின்று பெண்கள் உயர்நிலை கல்வியை கற்கிற அளவுக்கு நிறைய வந்திருக்கு கல்வித்துறையில் இந்த மாறுபாடு. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி சொல்லும்பொழுது ஏதோ நம்ம தனியார் பள்ளியில் படித்தால்தான் நமக்கு ஒரு கௌரவம் என்ற நிலை மாறி, நீங்கள் +2 வகுப்பிலும் 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி மாணவர்கள் அபரிமிதமாக முன்னணியில் 500க்கு 499, 98 வாங்கிய மாணவ மாணவிகள் அரசு பள்ளிகளில்தான். இது என்னவென்றால் ஒரு ஆரோக்கியமான போக்கை காட்டுகிறது. இனி தனியார் பள்ளியை நாட வேண்டாம், அரசு பள்ளிகளும் நல்ல படிக்கிறவன் எங்கேயும் படிப்பான், அந்த அடிப்படை காட்டுகிற ஒரு விதமாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அந்த பள்ளிக்கல்வியில் தொடர் சொன்னது மாதிரி அந்த மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பை, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அட்லஸு, அவங்களுக்கு இலவச பஸ் பாஸு, சைக்கிள். ஒரு மாணவன் மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் வந்தால் கூட அவன் உயர்கல்வி போகிறதுக்கு இந்த பள்ளிக்கல்வியை எந்தவித சிரமமும் இல்லாமல் 2 ரூபா நோட்டு வாங்கிறது கூட வழி இல்லாமல் கிராமப்பகுதி மக்கள் மிக மிக ஏழ்மையான நிலையிலிருந்து அது கல்வியை தொடர முடியாத நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நிலைமைகள். அவனுக்கு இப்போது யூனிஃபார்ம் கிடைக்குது, பை கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து பள்ளிக்கல்வி. இதனால் அந்த இடைநிற்றலும் இப்போ குறைந்து போயிடுச்சு. பள்ளிக்கல்வியும் சரி, உயர்நிலை கல்வியும் சரி போகுது. அதே போல் பிற மாநிலங்கள் பிற மாநில அரசுகள் பார்த்து செல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு திட்டங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு 2-3 விருதுகள், மத்திய அரசினுடைய விருதுகள் வந்திருக்கு. WHO பாராட்டியிருக்கு, மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையே பாராட்டு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மின்சாரத்துறையில் காற்றாலை மின்சார உற்பத்திக்கு அதிகமாக அங்கேருந்து விருதுகள் வந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு துறைகளும் துறை வாரியாக முன்னேற்றத்தை நோக்கி இந்த அரசு போய்கிட்டு இருக்குதுங்கிறது மக்களுக்கு மத்தியில் தெளிவாக இருக்குது. அதாவது சென்ற நிதிநிலை அறிக்கையில் பார்த்தால் இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லாமல் கல்வியை பொறுத்தவரையில் 25,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக நீங்கள் நன்றாக கவனித்தார், வெளிநாடுக்கு சென்று படிக்க ஒரு ஆரம்ப கட்டமாக 50 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளிநாட்டில் சிறப்பான மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பக்கூடிய லெவலுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் எதையெல்லாம் பெரிய சாதனை என்று
ரேட்டிங் பார்த்தால் எப்படி சொல்லுவீர்கள்? மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும். விவரம் அறிந்தவர்கள், வல்லுநர்கள், நடுநிலையாளர்கள் இவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியினுடைய சிறப்பியல்புகளை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நாரணன் புகழ்பாடும் 4000 திவ்ய பிரபந்தம் போல் அம்மா அவர்களுடைய ஆட்சியானது நாற்றிசையிலும் புகழ்மணம் பரப்பிக்கொண்டு இன்றைக்கு மேலோங்கி வளர்ந்து 4 ஆண்டுகளை நல்லபடியாக கழித்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எனவே கடந்த கற்கால ஆட்சியினுடைய கொடுமைகளை எல்லாம் அகற்றி இன்றைக்கு பொற்கால ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது உடைமை தோழர்களெல்லாம் கூட சொன்னார்கள், அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3லேயும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியானது எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதைத்தான் தோழர்கள் எல்லாம் கூட சொன்னார்கள். விலையில்லா அரிசி மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு சத்துணவு, மாணவர்களுக்கெல்லாம் சத்துணவு போடுகிறது. அதே போல் கோயில்களிலே அன்னதானம், பள்ளிவாசல்களிலே அந்த நோன்பு கஞ்சி திறப்பதற்கு அதற்கு விலையில்லா அரிசி. இப்படி நீங்கள் இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக உணவிலே இன்றைக்கு தமிழ்நாடானது ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக, குறித்த இலக்கை விட கூடுதலாக உற்பத்தி செய்த மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உடை என்று எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு சீருடையிலிருந்து, அதே போல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்குவதிலிருந்து, இப்படி உடை விவகாரத்திலும் இந்த அரசாங்கமானது கண்ணுங்கருத்துமாக இருந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. இருப்பிடம் என்று பார்க்கிறபோது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட வீட்டிற்கும் இப்பொழுது அம்மாவினுடைய பொற்கால ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிற பசுமை இல்ல வீடுகளுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது. 2.25 லட்சம் ரூபாய் வரை இப்பொழுது ஒதுக்கீடு செய்கிறார்கள். அதிலே சூரிய ஒளியின் மூலமாக விளக்கு எரிவிப்பதற்கும் அவர்களுக்கு எந்த காலத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காக அத்தகைய வசதிகளுடன் கூடிய பசுமை இல்ல வீடுகளை கட்டித்தருகிறார்கள். நெசவாளர்களுக்கு கூட நீங்கள் பார்த்தால் அத்தகைய வீடுகள் கட்டித்தரப்படுகிறது. அது மட்டுமல்ல, சாதாரண மக்கள் கூட வீடு கட்டி கொள்வதற்காக இன்னைக்கு அம்மா சிமெண்ட் 190 ரூபாயிலே ஒரு ஏழையால், ஒரு நடுத்தர மக்களால் வீடுகள் கட்ட இயலாது. ஆனால் அதற்கும் அம்மா சிமெண்ட் திட்டத்தின் மூலமாக மானிய விலையிலே அரசாங்கமானது இன்றைக்கு அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அத்துணை அடிப்படை தேவைகளிலும் இந்த அரசானது மிக அளப்பரிய சாதனை, இந்தியாவிலே எந்த மாநிலமும் பின்பற்றாத அல்லது இந்த மாநிலத்தை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு சாதனைகளை, வியத்தகு சாதனைகளை அம்மாவுடைய பொற்கால ஆட்சி இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் அண்மையிலே மத்திய அரசாங்கமானது பல விருதுகளை 29 இந்திய மாநிலங்களிலே பல விருதுகளை அறிவித்திருக்கிறது. அதாவது கல்வி, சுகாதாரம், சாலை மேம்பாடு, போக்குவரத்து, அடிப்படை கட்டுமான வசதிகள், மற்ற அடிப்படை கட்டுமான வசதிகள், நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி திட்டங்கள், இப்படி இதிலே பரிசுகள் வழங்குகிற பொழுது 29 மாநிலத்திலே 1/3 பங்கு விருதுகளை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய அந்த ஆசிரியர் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியானது எந்த அளவிற்கு இன்றைக்கு சீரிய முறையிலே சிறந்து விளங்குகிறது என்பதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் 170 வாக்குறுதிகள் மேலாக அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு முடித்துவிட்டன. அடுத்தது, தமிழக மக்களுடைய நலனையே இலக்காக கொண்டு செயல்படுகிற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்கிறார். அவருடைய ஒரே கொள்கை தமிழக மக்களுடைய நலன் என்று தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார். அதே போல தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இங்கு அந்நிய முதலீடுகள் தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை படிப்படியாக மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியானது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் அவர் சொல்றது என்னன்னா, கடந்த ஆண்டு கூட நேரடி முதலீடானது கிட்டத்தட்ட 17,360 கோடி ரூபாயாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகமானது மிக அளப்பரிய சாதனையை படைத்து 2வது இடத்தில் இருக்குது. அந்த ஏழை கிராமப்புற மக்களுக்கும் அவருடைய வருவாய்க்கும் அவருடைய செலவினத்திற்கும் பற்றாக்குறை இடைவெளியானது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நலத்திட்ட உதவிகளின் மூலமாக விலையில்லா மிக்சி, கிரைண்டர், இப்படிப்பட்ட விலையில்லா ஆடுகள், விலையில்லா கறவை பசுக்கள் இப்படி வழங்குகிற திட்டத்தின் மூலமாக ஏராளமான அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த அடித்தள மக்களும் வந்து வாழ்வதற்கான அந்த வசதி அம்மா அவருடைய ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. 4 ஆண்டுகளில் பற்றாக்குறை இடைவெளி முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து ஒரு குறியெதிர்ப்பு, ஒரு நோக்கத்தை அவருடைய ஆட்சி காலத்திலே கலர் டிவி கொடுத்தார்கள். ஆனால் அந்த கலர் டிவி ஒரு 600-700 கோடி ரூபாய்க்கு கொடுத்துவிட்டு அவருடைய குடும்ப தொலைக்காட்சி கேபிள் விஷன் போன்றவைகளெல்லாம் 3600 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த கேபிள் இணைப்பு வழங்குவதற்காக அந்த குடும்பம் ஆதாயம் அடைந்திருக்கிறது. கருணாநிதியுடைய குடும்பமானது அவர்கள் அந்த கேபிள் கனெக்ஷனுக்காக ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி கருணாநிதியினுடைய திட்டங்கள் முழுவதும் அவருடைய குடும்ப நலனுக்காகவே. இப்பொழுது நீங்கள் இன்னொன்று கூட சொன்னீர்கள், ஸ்டார் இன்சூரன்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திடமிருந்து இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக இதனுடைய நன்மைகள், அதிலுமல்ல விரிவான காப்பீடு திட்டம் அம்மா அவர்கள் வழங்கியிருப்பது 4 லட்சம் ரூபாய் வரையிலே ஒரு குடும்பம் பெறுவதற்கான ஒரு விரிவான காப்பீடு திட்டத்தை வழங்கியிருக்கிறது. ஒரு ஏழை மக்களாலே, நடுத்தர மக்களாலே அந்த மருத்துவ செலவை 2-4 லட்சம் என்றெல்லாம் ஈடுகட்ட முடியாது. அதற்கு மிகப்பெரிய உதவியாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த உதவிகள் இருக்கிறது. அதே போல நீங்கள் பார்த்தால் கருணாநிதி அவர்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார்கள். ஆனால் அவை அத்தனையும் விழலுக்கரைத்த வீணாகத்தான் இருந்தது. உதாரணத்திற்காக அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே புதிய வீராணம் திட்டம் கொண்டு வந்து இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர் பாழடித்ததை அம்மா சீராக்கி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா அவருடைய கடந்த கால ஆட்சியிலே அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இப்பொழுது இருக்கிற இடத்திலே சட்டமன்ற வளாகம் கட்டுவதற்காக அம்மா அவர்கள் ஆய்வு செய்திருந்தார்கள். இதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் கருணாநிதி அவர்கள் அண்ணா நூலகத்தில் கூட அரசியல் செய்வதற்காக அந்த அண்ணா நூலகத்தை அங்கே நிறுவினார். இங்கே தமிழ்நாடு சட்டமன்றமானது கட்டப்பட்டு அம்மா அவர்களாலே கட்டப்பட்டு பெயர் அவருக்கு போய்விடும் என்ற காரணத்தினாலே தான் இந்த சட்டமன்ற வளாகத்தை, புதிய சட்டமன்ற வளாகத்தை கட்டினார். அதில் அந்த திறப்பு விழாவில் என்னென்ன கோளாறுகள்லாம் நடந்து அரைகுறையாக இருக்கும்போதே பிரதமராக இருந்தவர்களை எல்லாம் வரவழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய அவர் கூட்டணி கட்சி தலைவராக இருந்த சோனியா போன்றவர்களெல்லாம் வரவழைத்து அவர் நடத்திய கூத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்தை கூட அம்மா அவர்கள் உயர் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை போல இன்றைக்கு ஒரு தலைசிறந்த மருத்துவமனையாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள். அது இன்னும் கூட ஒரு மருத்துவக் கல்லூரியும் வரக்கூடிய அளவிற்கு அந்த இடமானது இன்றைக்கு மாறுதல் பெற்றிருக்கிறது. 3 விஷயங்கள், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பேசுறது ஒன்று, மைக்ரோ ஒன்று இருக்குது, மேக்ரோ ஒன்று இருக்குது. முல்லை பெரியார், காவிரி நடுவர் மன்றம், என்எல்சி, இந்த 3ஐயும் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. தமிழக அரசாங்கம் எடுத்த முடிவுகளை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் பெரும்பாலும் அனைத்துமே அதை வரவேற்றிருக்கிறது. அந்த அந்த முயற்சிகளில் ஒரு முதல்வர் எவ்வாறு தலையிட வேண்டுமோ, ஒரு அரசு எவ்வாறு தலையிட வேண்டுமோ அதையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதை அறிக்கையின் மூலமாக நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அதில் ஒன்றும் நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, தொடரணும். அந்த வகையில் பக்கபலமாக நாம் இருப்போம். இது கட்சி அரசியலுக்கு அப்பால் நமது தமிழர்களின் வாழ்வுரிமை சம்பந்தப்பட்டது. அது ஓரையில் நாம் நின்று நிற்கணுன்றதான் எங்கள் விருப்பம். அதில் எங்களுக்கு அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விமர்சனங்கள் இருக்கு மீது. வருவாய்த்துறை இருக்கு பாருங்க, வருவாய்த்துறையில தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள். இல்ல அதான் இப்ப அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்திலும் பொது சேவை மையத்தை உருவாக்கி அதிலே எல்லா விதமான சான்றிதழ்களையும், அவருடைய பிறப்பிடச் சான்றிதழிலிருந்து சாதி சான்றிலிருந்து எல்லா விதமான சான்றிதழ்களையும் பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இப்பொழுது அரசாங்கமானது, மாண்புமிகு அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியானது அதை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த குறையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது அது படிப்படியாக பொது சேவை மையங்கள் தொடங்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. கல்வித்துறை சம்பந்தமாக இடஒதுக்கீடு வலியுறுத்தணும். மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல தான் முதல்வர் எழுதியிருக்கார். இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் நன்றாக பார்த்தீர்களானால், இந்த தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு பற்றி வந்தபோது, இதே 2 மாதத்திற்கு முன்பு தனியார் பள்ளிகள் ஒரு மாநாடு போட்டு சில தீர்மானங்களை, கொடுமையான தீர்மானங்களை எழுதியது. அந்த கொடுமையான தீர்மானங்களை எழுதியது தீக்கதிர் தான். இடதுசாரிகளின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் தீக்கதிர் பத்திரிகை எழுதிய போது அதை இங்கேயே விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டோம். தனியார் பள்ளி என்னவெல்லாம் கேட்டது என்றால், எங்களுக்கு நாங்கள் 25% இடஒதுக்கீடு செய்துவிட்டோம், எங்களுக்கு 2 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட பணம் கொடுக்கவில்லை, அதனால் இந்த ஆண்டு மாணவர்களை சேர்க்க மாட்டோம், எங்கள் கட்டடங்கள் எப்படி இருந்தாலும் அனுமதி கொடுக்கணும், அதாவது அது எப்படி இருந்தாலும். அப்புறம் சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாட்டில்
துவங்கப்பட வேண்டும் என்றால் மாநில அரசின் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்கள் போட்டிருக்கிற அந்த நிபந்தனைகள் பார்த்தால் கொடுமையானது. உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் தனியார் பள்ளிக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் என்று அறிவித்தது. என்ன நடந்தது என்றால், இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு பணம் கொடுத்து மாநில அரசு அந்த பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டும். 2 ஆண்டுகளாக மத்திய அரசு அந்த பணத்தை கொடுக்கவில்லை. சென்ற வாரம் என்ன ஆயிற்று என்றால், முதல்வர் கடிதம் எழுதினார், மத்திய அரசு தருகிறதோ இல்லையோ இப்பொழுது 97 கோடி ரூபாயையும் மாநில அரசு வெளியிட்டு அதை முடித்து விட்டது. அதனால் இனி இடஒதுக்கீடு செய்ய மாட்டேன் என்று பள்ளிகள் சொல்ல முடியாத நிலை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் இங்கே பதிவு செய்வது. இன்னொன்று ஒரு வேலையில்லா திண்டாட்டம் சம்பந்தமாக கவனம் செலுத்தணும். இலங்கை தமிழருக்காக சட்டமன்றத்தில் முதல்வர் ஏற்ற தீர்மானம் நல்ல தீர்மானம், அது எல்லோருமே ஆதரித்தோம். அவங்க எழுப்பிய குரல் நல்ல குரல், அதை நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். எனவே அதை தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். தொடரணும். ஒரு 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 நல்ல ஒரு இறுதி வடிவம் கிடைக்கிற வரை, ஒரு நிம்மதி பெருமூச்சு தமிழக மக்கள் அங்கே விடுகிற வரை தமிழகத்தின் குரலாக சட்டமன்றத்தின் குரலாக அது ஒலிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் சொல்லுவது ரைட்டு. ஆனால் அதே சமயம் 4 ஆண்டு சாதனை என்று நாம் சொல்லும்போதே அதிமுக ஆட்சி தான் நடந்தது. அதிமுக ஆட்சி தான் இந்த 4 ஆண்டுகள் நடந்ததுனாலும் எப்பொழுதுமே எந்த நிர்வாகமாகட்டும், இட் ஆல் கவுண்ட்ஸ் ஆன் தி கேப்டன் ஆஃப் த ஷிப், அந்த லீடர்ஷிப். இந்த நிர்வாகம் சுமூகமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட இங்கே இன்னொன்றும் இந்த ஆட்சிக்கு எதிராக நடந்தது. அதை நீங்கள் கவனத்தில் கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறோம். இந்த 8 மாத காலம் இந்த சிக்கல் வந்தபோது ஒரு டாப் பவர்ஃபுல் லீடர் இருப்பதற்கும் இன்னொருவர் ஆளுவதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. ஆனால் அதற்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான சில கட்சிகள் சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு நாற்காலி கனவு, முதல்வர், ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு புது முதல்வர்கள் தோன்றி இங்கே ஆட்சி ஸ்தம்பித்து விட்டதைப் போல ஒரு நிலையை உருவாக்கினார்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது மறுபடியும் எடுக்கும்பொழுது அவர்கள் இன்னும் வேகமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதையும் மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இல்லை, எனக்கு அதான் நான் ஒரு விமர்சனபூர்வமாக நீங்க சொல்லுங்க. அதான் ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னது போல எந்த ஒரு அரசையும் விருப்ப வெறுப்புலையோ குரோத அடிப்படையில், அதாவது அதனால்தான் உங்கள் குரலும் இங்கே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில். இது இவ்வளவு நல்ல பணிகள் செய்யறாங்க, சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டங்கள் எல்லாம் நல்லபடி தான் நடக்கிறது, குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து. பெரும் எதிர்ப்பு போல் எதுவும் இல்லை சொல்ல முடியாது. குறிப்பிட்டு இந்த ஆட்சிக்கு என்ன எதிர்ப்பு சொல்ல முடியும் பெருசா? ஒரு உண்மையை பேசுறேன்னா விமர்சனங்கள் உண்டு, அரசியல் விமர்சனங்கள் உண்டு. ஆனா அப்படி சொல்ல முடியாத 4 ஆண்டுகளில் எந்த ஆட்சியாலையும் எல்லாரையும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் திருப்திப்படுத்துவது என்பது முடியவே முடியாது. அதை நம்ம கணக்கில் எடுத்து தான் செஞ்சிருக்கிறோம். அவங்க மாநில அரசாங்கத்தின் அதிகாரம் என்னன்னு தெரியும், அதிகாரம் மையத்தில் குவிந்திருக்கிறது. மதுவிலக்கு பொறுத்தளவில் இந்தியா முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கொள்கை. ஆனால் இன்றைக்கு மதுவிலக்கு கொள்கையை தளர்த்த வேண்டும், அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த கட்சியிலே அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்து நடைமுறைப்படுத்துவார்கள். பரவாயில்லை, இப்போ பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சொல்லுகின்றன. ஆனால் அவருடைய மாநாடுகளிலே, அவருடைய கட்சி கூட்டங்களிலெல்லாம் எந்த நிலவரத்திலே அவர்கள் வருகிறார்கள் என்பது தெரியும். ஆனால் இங்கே சரித்திரத்தை நாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். இந்த மதுவிலக்கு கொண்டு வந்தபோது மூதறிஞர் ராஜாஜி கருணாநிதியின் வீட்டிற்கு போய் என்ன கேட்டார், அந்த சம்பவத்தை சொல்லுங்கள். கொட்டும் மழையில் திரு ராஜாஜி அவர்கள் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து ஒரு இளம் தலைமுறையை கெடுத்து விடார்கள், எதிர்காலத்துக்கு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேடை இதை விளைவித்து விடாதீர்கள், தயவு செய்து வேண்டாம், திறக்காதீர்கள் என்று எவ்வளவோ கெஞ்சினார். அந்த 70களில் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தபோது அந்த தலைமுறையினர் அதை குடித்து பழகிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் கேடை விளைவித்த லாட்ரி சீட்டை ஒழிச்சாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை முற்றிலும் ஒழிச்சிட்டாங்க. வருவாய்த்துறையில் மக்களை தேடி அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அம்மா திட்ட முகாம்னு வச்சு அங்கே போய் நீங்கள் சான்றிதழ்கள் நேரடியாகவே வாங்கிக்கலாம். இப்போ பல பகுதிகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அங்கே உட்காந்து அவங்களுக்கு தேவையான சான்றுகளை வழங்குறாங்க. ஒரு சில இதில் கொடுக்க முடியலைன்னு சொன்னால் ஒரு காலக்கெடு 15 நாள் 1 மாதம் அப்படின்னு நிர்ணயித்து அவங்களுக்கு உரிய சான்றிதழ்கள் போய் சேருது. ஏறத்தாழ ஒரு 42 லட்சம் மனுக்கள் வந்து ஒரு 27-30 லட்சம் மனுக்களுக்கு உடனடி தீர்வு கண்டதாக நாம் பத்திரிகைகள் வாயிலாக பார்த்தோம்.
அதனால் படிப்படியாக குறைகள். இன்னொன்று தோழர் சொன்னாங்க, இந்த நில எடுப்பு மசோதாவுக்கு எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு. மாநில அரசு தமிழகத்தின் சார்பாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அந்த மசோதாவில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும். நாங்கள் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால ஆரம்பித்தாங்க, அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று, இதை அமல்படுத்துறது மாநில அரசு தான். அவங்க கொண்டு வந்து அதை கொண்டு வர்ற போதுனாலும் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்தால் நிச்சயம் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவுமே நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வராது அப்படின்னு நம்புவோம். அதாவது நீங்கள் இன்னொரு விஷயத்தை, இந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை பொறுத்தவரையில் 97 யூபிஏ அரசு கொண்டு வந்த முன்வடிவுகளில் பல மாற்றங்கள் செய்து இப்போ பிஜேபி கொண்டு வருகிறது. ஆனால் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் என்று 97ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஒரு கொடூரமான சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த 1894 லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை தான் மாத்திரேன்னு யூபிஏ கவர்மெண்ட் அங்கே சொன்னாங்க. அங்கே சொல்லுவதற்கு முன்பு இங்கே 97 கொண்டு வந்து அது 99 அமலுக்கு வந்தது. அதில் இருந்த அபாயங்களையும் நாம் மறந்து விடக்கூடாது. அந்த சட்டம் என்ன சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னும் அந்த டிராக்கன் இருக்குது. இப்போ இவர்கள் இந்த 8 மாத காலத்தில் அந்த தொய்வு விழுந்தது. இப்போ மறுபடியும் அதில் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள். ஒரு கலெக்டர் நினைத்தால் அவர் வந்து பார்ப்பார், இவருடைய நிலம் உங்களுக்கு இவ்வளோதான் அரசாங்கம் கொடுக்கும், நீங்கள் மறு பேச்சு பேச முடியாது, மேல்முறையீடு செய்ய முடியாது, வழக்கு போட முடியாது என்று லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் என்று சொல்லி சிப்காட் போன்ற இண்டஸ்ட்ரியல் பார்க், இப்போ கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னு லேண்டை வாங்கிட்டு பிறகு தனியாருக்கு தாரை வார்த்த பல உதாரணங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் டிராக்கோனியன் லா அது. அதோட உடன்பாடு இல்லை. அப்புறம் நம்ம எதிர்த்துருக்குறோம். நான் ஆரம்பத்தில் அதை சொல்லிட்டேன். இந்த மோசமான பொருளாதார சீரழிவுகளின் கதவுகளை திறந்து விட்டதே மன்மோகன் சிங் அரசு தான். அதை இன்னும் மூர்க்கமாக இவங்க பின்பற்றுகிறார்கள், பிஜேபி பின்பற்றுகிறது. இன்னொரு கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, புலம்பெயர்கிற தமிழர்கள் பற்றி. இங்கிருந்து கர்நாடகம், ஆந்திராவுக்கு புலம்பெயர்கிறார்கள் மக்கள், ரொம்ப ஏழை மக்கள். அதுபோல் பிற மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வருகிறார்கள் ஏழை மக்கள். ஏழை மக்கள் ஆனால் திறன்மிக்க மக்கள். அதுக்கு சின்ன உதாரணம் மெட்ரோ ரயில் போடுறாங்க பாருங்க, பிரம்மாண்டமான பணிகளை செய்திருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் கருதுகிறீர்கள். அதே சமயத்தில் இன்னொன்றையும் நாம் மனசு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாளும் நமது தொழில்நுட்பம் வளர்கிறது. தொழில்நுட்பத்தை ஒட்டி பல்வேறு வளர்ச்சிகள் வருகிறது. இப்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் இது ஒரு புதுவிதமான ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள் நடந்த விஷயம் என்னவென்றால், எங்கிருந்தோ புலம்பெயர்ந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு காபி ஹோட்டலுக்கு போனால் கூட அங்கே வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஒரு சிப்பந்தி வந்து வேலை செய்கிறார். இது திடீரென்று பல துறைகளில், காஃபி ஹோட்டலிலிருந்து நீங்கள் சொல்கிற மெட்ரோ ரயிலிருந்து பல இடங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து சேர்ந்து கொடுக்கிறார்கள். இங்கிருப்பவர்கள் அங்கே போகிறார்கள். இது என்னென்னா, எல்லா அரசுகளும் நீங்கள் சொல்லுவது வந்து நீங்கள் விமர்சனமாக சொல்வதாக நான் எடுக்கவில்லை, இதை ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்று யோசனையாக சொல்வதாகத்தான் எடுத்திருக்கிறேன். இது நமக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களும் இப்போ இது ஒரு புது இமிகிரேஷன். நீங்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற அந்த தமிழ் பண்புக்கூறுகளில் வந்திருக்கிறோம். நம்ம வேற்று மொழியாக இருந்தாலும் வேற நாடே இருந்தாலும் வரவேற்கிற அந்த பண்புக்கூறு தமிழ் மண்ணுக்கு உண்டு. இந்த நிறுவனங்கள், இப்போ மெட்ரோ ரயிலாகட்டும், மற்ற தனியார் நிறுவனங்களாகட்டும், அவங்க ஒரு 200 பேர் 300 பேர் வடநாட்டை சேர்ந்த கூலி தொழிலாளர்களை அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு 1000 கோடி 2000 கோடின்னு அரசு கொடுத்துருது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற நிறுவனங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் தங்குமிடங்களையும் உணவு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஏன்னா பொறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த தொழிலாளர்களுக்காக சிறப்பு திட்டங்களை தீட்டி அவர்களுக்கான நிதியுதவி மாநில அரசாங்கங்களும் தரும் பொழுது அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். இப்போ கூட தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஏராளமான திட்டங்கள் அவர்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டங்களிலே வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இரண்டும் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியானது அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவருடைய நலன்களுக்காக என்றைக்குமே செயல்படக்கூடிய ஒரு அரசாகத்தான் செயல்படும். இதில் இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். இந்த கறவை மாடுகள், ஆடுகள் கொடுத்த பிறகு நீங்கள் பல இடங்களில் பார்த்தால் ஒரு தன்னிறைவு, ஒரு 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 சுயசார்பு இருக்கு. இதை விட
பலரும் கவனிக்க தவறிய விஷயம் என்னவென்றால், ஒரு மாதத்திற்கு முன்பு இப்போது பால் கொள்முதலை பற்றி மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரச்சனையை கிளப்பிச்சு. முதல் முறையாக இந்த கறவை மாடுகள் கொடுக்கப்பட்டவுடன் மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. ஆனால் நமக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 1,50,00,000 லிட்டர் ஏதோ நம்ம வாங்கக்கூடிய அளவு நம்மிடம் இன்றைக்கு இருக்கிற நம்மளால் வாங்க முடியுதுன்னு நம்ம அதை வாங்குகிறோம். இப்போ ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாச்சு. இப்போ செப்டம்பர் மாதம் இன்னொரு மிகப்பெரிய தொழிற்சாலை வந்தால் இதை விட 4 மடங்கு நாம் பண்ண போகிறோம். அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிட்டுன்னா, தனியார் பால் நிறுவனங்கள் ஆவினோடு போட்டி போட வேண்டும் என்பதற்காக தங்கள் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்தார்கள் என்ற செய்தியும் முதல் முறையாக எந்த தனியார் நிறுவனம் ஒரு வாட்டி ஏற்றியாச்சுன்னா அவன் குறைக்கவே மாட்டான். பல 2-3 தனியார் நிறுவனங்கள் அறிவிப்பு செய்தது, நாங்களும் ஆவின் பாலை போல் லிட்டருக்கு 2 குறைக்கிறோம் என்று சொல்வது காரணமே. அதை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வெண்மை புரட்சி இங்கே நடந்து இருக்கிறது, அதனுடைய விளைவு என்பதை சொல்ல ஆரம்பித்தது கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்பதை பதிவு செய்வதற்காக சொல்கிறேன். சார், இப்போது இன்னொரு விஷயம், இந்த ஆட்சி வரும்பொழுது இன்னொன்றையும், ஒரு ஆட்சி விட்டு சென்று இன்னொரு ஆட்சி பொறுப்பெடுக்கும்போது எத்தனை சுமைகளை தாங்க வேண்டியிருக்கிறது. இருளில் தவித்து கிடந்தோம். போன வாட்டி 2011 வரும்பொழுது இந்த இருளை போக்கவே முடியாது. இது எங்கே கரண்ட் எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாது. இப்போ எதிர்கட்சிகள் கூட கரெக்டாக நீங்கள் இப்போ மனசாட்சியோடு பேசினால், இப்பொழுது ஏறக்குறைய மின்மிகை மாநிலமாக வந்திருக்கிறோம். இந்த மின்மிகை மாநிலமாக்குறதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசாங்கமானது மாண்புமிகு அம்மா அவருடைய சீரிய வழிகாட்டுதலில் மின்துறைக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடனாக விட்டுட்டு போனார். மின் பற்றாக்குறையும் அதிகமாக இருந்தது. கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் வெறும் 240 மெகாவாட் மின்சாரம் தான் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியதனுடைய விளைவாக இன்றைக்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக, மின்மிகை மாநிலமாக 3600 மெகாவாட் வரை அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியிலே மின் உற்பத்தியானது பெருகி இருக்கிறது. ஆக கடந்த கால ஆட்சியினுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து இன்றைக்கு மக்களுடைய தேவைகளுக்கும் வாய்ப்பளித்து மின்வெட்டு இல்லாத மாநிலமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதில் இன்னொரு, இப்போ இது எல்லாமே எங்கே வருதுன்னா, நீங்கள் நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று வந்தது. திடீர்னு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் வேலையிலேருந்து எடுக்கப் போவதாக பெரிய பெரிய நிறுவனங்கள். இதில் அடிப்படையில் உலகளாவிய பார்க்குற விஷயம் என்னென்னா, சர்வீஸ் செக்டாரை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தால், மேனுஃபேக்சரிங் செக்டர் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் செக்டரை பார்க்க பார்க்க உங்கள் வீட்டுக்கு ஒரு சேவை தேவை. அந்த சேவையை நான் முடித்து விட்டால் எனக்கு வேலை இல்லை, அப்புறம் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு டேக் கேர். இந்த ஐடி கம்பெனின்றது சர்வீஸ் செக்டராக போய் பலருக்கு அச்சுறுத்தல் வந்தபோது அரசாங்கம் தலையிட்டதனுடைய விளைவு அந்த ஐடி செக்டர்களுடைய ரெட்ரிச்மெண்ட்டில் பல தற்கொலைகள் வந்திருக்கும். அது தடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தகவலும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் இதுவரைக்கும் செய்த சாதனைகளையும் அரசு வெளியிட்டதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏரோஸ்பேஸ் பார்க் அமெரிக்காவில் டெட்ராய்ட்டை, அதுதான் இந்த ஹெவன் ஆஃப் ஆட்டோமொபைல் என்று சொல்வார்கள், அதை போல தெற்கு ஆசியாவில் ஒரு டெட்ராய்ட்டாக சத்தம் போடாமல் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீபெரும்புதூரில். இன்றைக்கு 260 ஏக்கர் அந்த ஏரோஸ்பேஸ் பார்க் என்னவென்றால், விமானம் வானூர்திகள் செய்வதற்கான உபகரணங்கள் தயாரிக்கிற சிப்காட் நிலங்களும் ஒதுக்கப்பட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 260 ஏக்கரில் ஆரம்பித்து அது 700 ஏக்கர் வரை போகப் போகிறது. ஆல்ரெடி 15 வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்து விட்டார்கள். நாம் போட்டது 1000 கோடி, இன்னும் அவர்கள் 5000-6000 கோடி கொண்டு வர போகிறார்கள். இன்னும் 30 கம்பெனிகள் அங்கே வர தயாராக இருக்கிறது. இதன் விளைவாக அதிகபட்சம் வேகமாக போனால் 3 ஆண்டுகளுக்குள் 1.25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருப்பதற்கு. அது என்னவென்றால்,
இது நீங்கள் ஏரோஸ்பேஸ் பார்க் மட்டும் பார்க்க முடியாது. இங்கே ஒரு ஏரோஸ்பேஸ் வந்தால் நாம் போயிங் மாதிரி பெரிய விமானம் செய்ய விட்டாலும் சில ஆண்டுகளுக்குள் இங்கே நாம் விமான தயாரிப்பை முதல் முறையாக கொண்டு வரப்போகிறோம். இங்கே அதிகமாக முன்னுரிமை எங்கே கொடுக்கப்படுவது நம் நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இதில் என்னவெல்லாம் வரும், அந்த தொழிற்சாலை வருகிற போது எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் அல்ல, இப்போது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு இப்போ டிஃபென்ஸ் படித்து விட்டு வருகிறார்கள், ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து விட்டு வருகிறார்கள். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள்லாம் இப்பொழுது எங்களும் வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அவர்களை இங்கு கொண்டு வரலாம். நம்மவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறதே தவிர முதலாளிகளின் பார்வை எப்பொழுதுமே எல்லா நாட்டிலும் ஒன்று இருக்குது. நான் உதாரணம் சொல்லுவது ஆட்டோமொபைல் ஹப் மாதிரி இது வரப்போகிறது தெற்கு ஆசியாவில். 1991-96 காலகட்டங்களிலேயே பல்வேறு நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்த பெருமை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு, குறிப்பாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு. இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தரிசு நிலங்களாக கிடந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள், அங்கே கார் நிறுவனம், ஏறத்தாழ ஒரு 12 கார் நிறுவனங்கள் வந்திருக்கு. நிறைய வேலைவாய்ப்புகள், நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி கம்பெனி, மென்பொருள் ஏற்றுமதி அதிகரிப்பு, இதுபோல் பல்வேறு 60களின் தொடக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சி சுப்பிரமணியன் நிதியமைச்சராக இருக்கிற போது அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினதான் நம்ம அது வரலாற்று பதிவு. இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 1,40,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறோம். கடந்த 2011 தான் 1,00,000 கோடியை தாண்டினது. 1,00,000, அதை அடுத்தடுத்து 1,14,000 கோடி, 1,21,000 கோடின்னு இன்று 1,40,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கோம். அப்போ இந்த மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பேராசிரியர் சொன்னாங்க, இந்த பசி பஞ்சம் பட்டினி போக்குறதுக்காக உணவு திட்டத்தில் ஏன் இவ்வளோ தூரம் இவங்க கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்கே உணவு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தேனின் கசிவந்த செவ்வியர் மேல் காமுறுதல், இந்த 10ம் தான் பசி வந்துட பறந்து போகுங்கிறான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பசி வந்துட்டால் தாங்க முடியாது. ஆக ஒரு உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வரணும். நம்முடைய தமிழ்நாட்டில் தாதுபுரட பஞ்சம்னு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் செத்து மடிஞ்சாங்க. அப்போ தான் தென் மாவட்டங்களில் அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டுறதுக்காக பெண்ணி குயிக்கும் முயற்சி எடுத்து நான் சார்ந்த தென் மாவட்ட மக்களுடைய பசி போக்கினேன். அதற்காகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பென்னி குயிக் அவர்களுக்கு நினைவு மண்டபம் எழுப்பி அவரை மரியாதை செய்து அந்த முல்லை பெரியாறு அணையிலே இன்றைக்கு 142 அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கை, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததிலிருந்து, மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தியதிலிருந்து இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனையாக 142 அடியாக உயர்த்தி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, காவிரி நீர் பிரச்சனையிலே கூட அது அரசிதழில் வெளியிடப்பட்டதோடு மட்டுமல்ல, அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீர் பங்கீட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர் முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கருணாநிதி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனைக்காக கர்நாடகத்திடம் வந்து தன்னுடைய சொந்த வழக்குகளுக்காக அதிலே சமரசம் செய்து கொண்டு இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம் எழுது. இப்போ கூட மக்கள் உறவு திட்டமாக மீத்தேன் எரிவாயு திட்டம் விவசாயிகள்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள். அதுக்கு கையெழுத்து போட்டுட்டு இப்போ திமுக எதிர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கையெழுத்து போட்டு அந்த திட்டத்திற்கு ஒப்பந்தத்திற்கு அனுமதி அளித்ததே திமுக அரசு தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், மக்கள் விரோத திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது மீத்தேன் எரிவாயு திட்டமாக இருந்தாலும் சரி, கெயில் நிறுவனத்தினுடைய எரிவாயு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை பாதிக்கிற எந்த ஒரு திட்டத்தையும் என்னுடைய அரசு அனுமதிக்காது என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுவாகவே ஈழத்தமிழுடைய பிரச்சனை பற்றி கூட ஒரு பதிவு செய்தார்கள். ஈழத்தமிழுடைய பிரச்சனையிலே இனப்படுகொலைக்கு துணை போனது கடந்த கால கருணாநிதியினுடைய அரசு. 1.25 லட்சம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழலை மறைப்பதற்காக ஏறத்தாழ 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு அன்றைக்கு அவரோடு கூட்டணி அமைத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசானது
எல்லா விதமான உதவிகளையும் அவர்களுக்கு செய்தது. அதை இலங்கை ஜனாதிபதி பிரதமர் இருந்து அத்தனை பேரும் அவர்களுடைய நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார்கள், வெளியிலையும் பத்திரிகைகளிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிற்காக நாங்கள் இந்த போரை நடத்தினோம் என்றெல்லாம் சொல்லி. ஆக ஒரு தமிழர்கள் மீது ஒரு பழிவாங்கும் நோக்கத்திற்காக கடந்த கால ஆட்சியிலே அப்படியெல்லாம் நடைபெற்றது. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தீர்மானம் சட்டமன்றத்திலே ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு விசாரணை தேவை, சர்வதேச விசாரணை தேவை என்று சொன்னது அந்த ஈழ மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வும் அவர்களுக்கு உத்தரவாதம் கிடைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டதெல்லாம் தான் இன்றைக்கு உலகத் தமிழர்களாலே போற்றி வரவேற்கப்படுகிறது. ருத்ரகுமாரன் போன்றவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் போட்டதால் தான் எங்களுக்கு சர்வதேச அளவிலே ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரன் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கார், தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய பிரச்சனையிலே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்து கொண்டு உதவிகள் செய்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கார். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இலங்கை தமிழர் சம்பந்தமாக சட்டமன்ற தீர்மானங்களை எல்லா கட்சியும் வரவேற்றது, முதல்வர் குரல் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். நான் சொல்ல வந்து என்னன்னாக்கா, அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் அரசியல் தீர்வு தான், அரசியல் தீர்வு எட்டப்படவில்லை, அதற்கான பேச்சுவார்த்தையை துவக்கப்படல, குற்றவாளிகள் வந்து நீதியின் முன்னால் நிறுத்தப்படலை, தமிழர்களுடைய அந்த ஆயுட்கால சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, அவர்கள் அந்த நிலமோ சொத்துக்களோ திருப்பி தரப்படல, எந்த நீதியும் அங்க துவக்கப்பட்டதாக மாநில அரசு குரல் கொடுக்க முடியும், ஆனால் அதை பண்ண வேண்டியது மத்திய அரசு. இல்ல மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தித்து அதே நேரத்தில் அந்த இலங்கை அரசுக்கும் கண்டன குரல் போல் ஒலித்தது தமிழகத்தின் குரல், தமிழக சட்டமன்றத்தின் குரல். இந்த குரல் உங்களுக்கு நிச்சயம் கேட்கும். நிராதரவாக விடப்பட்டவனுக்கு திடீர்னு ஒரு ஆதரவு கிடைத்த போது அவனுக்குள் பொங்கி எழுகிற அந்த உணர்ச்சியை உங்கள் வார்த்தைகளை நான் பார்த்தேன். நீங்கள் ஃபைனலாக இந்த உணவு பற்றி சொல்லுங்க. உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி 60களில் 64 65 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. ஒரு குடும்பத்தில் 2 வேளை உணவு சாப்பிட்டா போதுன்னு பிரதமரே அறிவித்தாங்க. அந்த காலகட்டங்களில் நாங்கள்லாம் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நேரம் சுண்டல் போடுவாங்க, ஒரு நேரம் அந்த ஆட்டோ மாவு கூழுன்னு சொல்லி காய்ச்சி ஒரு கரண்டி கொடுப்பாங்க. மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சம் இருந்தது. 972 73 கூட அரிசி பஞ்சம் ஏற்பட்டு அந்த கோதுமை பேரத்தில் கூட ஏதோ ஊழல் நடந்தால் குற்றச்சாட்டுகள்லாம் கூட இருக்குது. அது மாதிரியான நிலைமைகள்லாம் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மாறி இந்த பசியினுடைய அருமை உணர்ந்ததால தான் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏழை தாய்மார்கள் ஒருவேளை அரிசி சோற்றுக்காக கிண்ணத்தை எடுத்துகிட்டு அண்டை வீட்டுக்கு போகிற நிலைமையை மாற்றணும், அந்த பசியினுடைய அருமை உணர்ந்ததால். இந்த பசியை முழுமையாக ஒரு உணவு பாதுகாப்பு, நீங்கள் 20 கிலோ அரிசி இலவசமாக ஒருத்தர் கொடுத்துட்டு அவன் வேலைக்கே போகாமல் அவன் பசியாறலாம், அந்த அளவிற்கு ஒரு உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டம். ஒரு சிறப்பு இருக்குது. பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சி காலத்தில் ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டம் கொண்டு வந்தார். ஓராண்டு தான் அவராலே நிறைவேற்ற முடிந்தது. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியானது இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையிலே 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் வழங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆகவே தங்களுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள், இவர்கள் வழியிலே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த பசிப்பிணி மருத்துவராக நின்று இந்த மக்களுடைய பசியை போக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கிறோ அவற்றையும் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மடிக்கணினியை மாணவர்களுக்கு தந்து சர்வதேச அளவிலே கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கூட 20,000 30,000 அந்த மடிக்கணினியை பயன்படுத்தி அவர்கள் இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தோடு போட்டியிடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அம்மா அவர்கள் 5வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே நம்முடைய தினமணி தலையங்கம் சொன்னது போல 5ஆம் முறை மட்டுமல்ல 6வது முறையும், அதாவது வரக்கூடிய எதிர்கால பொதுத் தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு சொல்கிறார், தினமணி தலையங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 6வதாக கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் வருவார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆக இந்த 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த மாண்புமிகு அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியானது அறிவித்த திட்டங்களை எல்லாம் முடித்ததோடு மட்டுமல்ல, பல நல்ல திட்டங்களையும் இன்றைக்கு அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியானது வழங்கும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இன்றைக்கு நாம் கிராமப்புற வழியாக சாலைகளில் வரும்போது அந்த குழந்தைகள் சீருடையோடு அந்த மிதிவண்டியில் செல்லுகிற போது படிப்பு வேறு, ஆனால் அந்த பிள்ளைகள் முகத்தில் காணுகிற ஒரு பெருமிதத்தை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. தாலிக்கு தங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது அந்த பிள்ளைகள் வளர்வதிலே இருந்து அவர்கள் ஒரு வேலைக்கு செல்வது வரையிலே பல்வேறு நலத்திட்டங்களை அம்மா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாலிக்கு தங்கம் இருக்கிறதே, படித்த பட்டதாரிகளுக்கு 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும்,
மற்றவர்களுக்கு 25,000 ரூபாயும் 4 கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது. எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு மனதார அம்மா அவர்களை பாராட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்யக்கூடிய அரசு இந்த அரசு ஒன்றுதான் இந்தியாவிலேயே என்ற அளவிற்கு. அது இன்னும் இந்த நம்பிக்கை வரப்போகிற நாளில் அவர் சொல்லுகிற ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்களும் எடுத்துக்கொண்டு மீண்டும் அவர் பதவி ஏற்றவுடன் ஒரு ஆரோக்கியமான தமிழகம் பீடு நடை போடும் என்ற நம்பிக்கையோடு இந்த 4 ஆண்டுகளில் ஒரு பார்வையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.